ரீசனிங் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாத பார்க்கலாம். இந்த மாடல் சம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே மக்கப் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், நம்ம ஈஸியாக அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்கிங்கில் மேக்ஸிமம் 5 மார்க் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டால் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல 5 பாய்ஸ், 5 பசங்க ஒரு முடிவெட்ட கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ 5 பேர், லைக் 1 2 3 4, ஸோ 5 பேர் இருக்கிறாங்க. So first line பாருங்க, P is sitting next to Q. Next, S is sitting on the left end of the bench. Next, T is sitting next to R. Next, T is not sitting with P. Next, P is on the third position from the right. அதாவது இந்த லாஸ்ட் லைன் பாருங்க, அஞ்சாவது P is on the third position from the right. ஸோ இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல பார்த்து உட்காந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். 5 பேரும் இந்த டைரக்ஷன்ல பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5வது லைன் மட்டும் எடுத்துக்காங்க. P is third position from the right. ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு குழு. அதாவது P is thirdனா நம்ம இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்கன்னா இந்த பக்கம் வந்து ரைட்னா 1 2 3 தேர்ட் பொசிஷன் இந்த இடத்துல P இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, இன்னொரு குழு இருக்குது. T is not sitting with P. அதாவது T இங்கேயும் வரக்கூடாது, T இந்த இடத்துலயும் வரக்கூடாது. ஸோ அப்போ ஒன்று இங்கே வரும், இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா 2 டயக்ராம் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா 2 டயக்ராம் போட்டுருக்காங்க. P இந்த இடத்துல, T இங்க ஒரு இடத்துல போட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இடத்துல போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதாவது Pக்கு பக்கத்துல T வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலயும் வரல, இந்த இடத்துலயும் வரல. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் 3வது லைன் பாருங்க, T is next to R. ஸோ ஆருக்கு அப்புறம் T அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்க முன்னாடி R வருது, அப்போ இந்த டயக்ராம் எலிமினேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இது மட்டும் எடுத்துக்காங்க. T is next to R. நெக்ஸ்ட் S is sitting left end bench. லெஃப்ட் எண்ட்னா இந்த இடத்துல S எங்க இருக்காரு? லெஃப்ட் எண்ட். அப்படின்னா S இந்த இடத்துல இருக்காரு. நெக்ஸ்ட் P is next to Q. Qக்கு அப்புறம் P அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்க ஆர்டரா வந்துருச்சு. செக் பண்ணா இந்த 5 லைனையும் படிச்சு பார்த்தாவே உங்களுக்கு இந்த क्वेश्चन புரிஞ்சிடும். அதாவது P is next to Q. Qக்கு அடுத்தது P அப்படிங்கிறாங்க. Qக்கு அடுத்து P இருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் லைன் ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, S is sitting left end. அதாவது லெஃப்ட் எண்ட்ல S இருக்காது. அப்ப இந்த செகண்ட் லைனும் கரெக்ட். நெக்ஸ்ட் T is not C. நெக்ஸ்ட் T is sitting next to R. Rக்கு அப்புறம் T அப்படிங்கிறாங்க. அப்ப இதுவும் கரெக்ட். 3வது லைனும் கரெக்ட். நெக்ஸ்ட் 4வது T is not sitting with P. Pக்கு பக்கத்துல T இல்ல. அப்ப அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் P is on the third position from the right. P third position rightனா இந்த இடத்துல இருந்து 3வது பிளேஸ். அப்ப இதுவும் கரெக்ட். சோ அப்ப क्वेश्चन பாருங்க, where is R sitting? R எங்க இருக்காருன்னு கேக்குறாங்க. R எங்க இருக்காரு? இந்த இடத்துல இருக்காரு. சோ R is between P and T. P-க்கும் T-க்கும் நடுவுல R இருக்காரு. அப்ப ஆப்ஷன் B is the correct answer. ஆப்ஷன் B is the correct answer. ஸோ இந்த கொஸ்டினை ஒரு மினிமம் ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மெத்தட் எப்படி சம்பளம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.